நெல்லின் ஈரப்பதம் குறித்து திருச்சி வேலாயுதபுரத்தில் தற்போது மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னதாக திருவள்ளூரில் ஒரு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் திருச்சி வேலாயுதபுரத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். உணவுத்துறை துணை இயக்குநர் RK ஷாஹி தலைமையிலான அதிகாரிகள் தற்போது ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். வேலாயுதபுரத்தில் உள்ள வாளாடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், விரிவா சொல்லுங்க. குறுவை, சம்பா, தாளடி இந்த 3 பருவ பயிர்களையும் நெல் பயிர்களையும் 25 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தால் கூட அரசு நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது குறுவை அறுவடை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் தொடக்கம் முதலேயே அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக விவசாயிகள் உற்பத்தி செய்த அந்த விளைபொருட்களை நெல்லை கொள்முதல் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பருவமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால நெல்லை காய வச்சு அதுக்கப்புறம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விற்பனை செய்வது என்பது விவசாயிகளுக்கு ஒரு சவாலான வேலையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நெல்லை காய வைப்பதற்கு தினசரி கூலி ஆட்களை நியமித்து அதற்காக 1000, 2000 என்று ஒவ்வொரு நாளும் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் விவசாயிகள் இருக்கிறார்கள். எனவே அரசு உடனடியாக ஈரப்பதத்தோடு கூட அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்தார்கள். அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் மத்திய அரசிடம் 22 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மத்திய குழுவினர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். வடபுறத்தில் ஒரு குழுவினரும் காவிரி டெல்டா பகுதிகளில் 2 குழுவினரும் ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது திருச்சி வாளாடியில் இருக்கக்கூடிய அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நெல்லை சோதனைக்கு எடுத்து அதனுடைய ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்காங்க. குறிப்பா நேற்று முன்தினம் இந்த காலகட்டங்கள்லாம் தொடர்ச்சியாக மழை பெய்தது. அந்த மழையில் எல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த நெல்லை காய வைத்து தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த நெல்லுடைய ஈரப்பதத்தினுடைய தன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் வந்திருக்காங்க. மத்திய குழுவினர் அந்த மாதிரிகளை சேகரித்து அதனுடைய ஈரப்பதத்தை இங்கேயே பார்வையிட்டாங்க. இதற்கு பிறகு இங்கிருந்து லால்குடிக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய நகர், அதே போல பூவாலூர், கோமாங்குடி உள்ளிட்ட இன்னும் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் சென்று இந்த நேரடி ஆய்வுல மேற்கொள்ள இருக்காங்க. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி லெனின். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல், வெற்றிவேல், வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்